ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎம்ஏசிங் சேனல். மிக கொடூரமான கைதிகளையே நடுநடுங்க வைக்கிற பயங்கரமான சிறைச்சாலைகள் இந்த உலகத்துல இருக்குது. இந்த வீடியோலயும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற ரொம்பவே கொடூரமான பயங்கரமான சிறைச்சாலைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் டால்பின் பிரிசன் ரஷ்யால இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலைனா அது இந்த பிளாக் டால்பின் சிறைச்சாலை தான். ஆனா இங்க வெறும் 700 கைதிகளை மட்டும் தான் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன் குற்றவாளிகளோட எண்ணிக்கை இவ்வளவு கம்மியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 700 குற்றவாளிகளும் சேர்ந்து செய்த கொலைகளோட எண்ணிக்கை மட்டும் 3000க்கும் அதிகம். இதனால தான் ரஷ்யால ரொம்பவுமே கொடூரமான குற்றங்கள் செய்யற கைதிகள் அடைச்சு வைக்கிற ஒரு சிறைச்சாலையா இது இருக்குது. இந்த சிறைச்சாலைக்கு முன்னாடி இந்த பிளாக் டால்பின் இருக்கிறதால தான் இந்த சிறைச்சாலைக்கு இந்த பேரே வந்துச்சு. இந்த சிலையையும் அங்க இருக்கிற குற்றவாளிகளை வச்சு அவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு தடவை நீங்க இந்த சிறைச்சாலைக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு விடுதலையே கிடையாது. மரணம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விடுதலையா இருக்கும். இந்த சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் ரொம்பவே சின்னதா இருக்கும். அதாவது ஒவ்வொரு அறையும் சுமார் 50 ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்டதா மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சின்ன அறையில 2 கைதிகளை அவங்க அடைச்சு வைப்பாங்க. இந்த சிறைச்சாலையில கைதிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க கைகளை பின்னாடி கட்டி அவங்களை குனிய வச்சு நடந்தே கூட்டிட்டு போவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கைதிகளோட கண்கள் கட்டப்பட்டு தான் அவங்க வெளியவே கூட்டிட்டு வரப்படுவாங்க. ஏன்னா சிறைச்சாலையோட அமைப்பை அவங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி அவங்க செய்யறாங்க. இங்க கைதிகளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லக்ஸுரியும் கிடையாது. அதாவது விளையாடுறது, மைதானம் போன்ற அமைப்பு எதுவுமே இங்க இல்ல. இவங்களை சிறையில இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தனி அறையில கொஞ்ச நேரம் நடக்க விடுவாங்க. அது மட்டும் தான் அந்த கைதிகளுக்கு இருக்கிற ஒரே உடல் பயிற்சி. இங்க உணவுன்னு பாத்தீங்கன்னா பிரெட் மற்றும் சூப் மட்டும் தான். ஆனா இங்க கைதிகளுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் ரேடியோ கேட்கறதுக்கும் அனுமதியானது உண்டு. கிட்டாராமா பிரிசன் ஆப்பிரிக்கால ருவாண்டா நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு படு பயங்கரமான சிறைச்சாலை தான் இது. இந்த சிறைச்சாலையோட நிலைமை நம்ம எல்லாம் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே மோசமா இருக்கும். இந்த சிறைச்சாலையில மொத்தமா 400 கைதிகளை மட்டும் தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா ஒரு கட்டத்துல இந்த சிறைச்சாலையில 6000க்கும் அதிகமான கைதிகளை அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட அங்க இருக்கிற கெப்பாசிட்டியை விட 15 மடங்கு அதிகம். அதனால அங்க இருக்கிற கைதிகளுக்கு உட்கார்றதுக்கும் கூட இடம் இருக்காது. இடம் கிடைக்காததால கைதிகள் நாள் முழுக்க நின்னுக்கிட்டே இருப்பாங்க. இதனால இடத்துக்காக அங்க கைதிகளுக்கு இடையே மிகப்பெரிய சண்டையே வரும். இடத்துக்கு மட்டும் கிடையாது, உணவுக்காகவும் அங்க பயங்கர கலவரமே நடக்கும். அதுல பல பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்தவங்களை கூட இருக்கிறவங்க சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்ல, கழிவுநீர் வசதி எதுவும் இல்லாததால அங்க சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நாள்தோறும் 6 இருந்து 7 கைதிகள் இறந்து போறதா சொல்லப்படுது. இங்க கைதிகள் பல மணி நேரம் நிக்கிறதாலையும் அங்க சுகாதாரம் எதுவும் இல்லாததால அவங்களோட கால்கள்லயும் நோய் தொற்றானது ஏற்பட்டிருக்கு. இதன் விளைவா பல கைதிகளோட கால்களை வெட்டியும் எடுத்திருக்காங்க. இந்த சிறைக்குள்ள சின்ன மெடிக்கல் டீம் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற சின்ன மருத்துவமனையால இங்க இருக்கிற அதிகப்படியான கைதிகளுக்கு தேவைப்படுற மருத்துவ உதவிகளை செய்ய முடியல. அதனால மருத்துவ உதவி கிடைக்காம பல பேர் இங்க இறந்து போயிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் ரெட் கிராஸும் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற கைதிகளோட இறப்பை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. ஆனா சமீப காலமா இந்த சிறைச்சாலையோட கைதிகளோட எண்ணிக்கை கணிசமான அளவு குறைந்திருக்கிறதா சொல்லப்படுது. டிஆர் பர்கிர் பிரிசன் இந்த சிறைச்சாலை துருக்கி நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலையை 1980ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. 1980களில் குர்தி சீன மக்களை துன்புறுத்துறதுக்காக இந்த சிறைச்சாலையை அதிக அளவுல பயன்படுத்தி இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் நடக்குது. அதனால ராணுவம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்படி ராணுவ ஆட்சி வந்த பிறகு இந்த சிறைச்சாலை கடுமையான தடுப்பு காவல் மையமா மாற்றப்படுது. ராணுவத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இந்த சிறைச்சாலையில அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினதா சொல்றாங்க. அந்த காலகட்டத்தை பீரியட் ஆஃப் பார்பாரிட்டி, அதாவது காட்டு மிராண்டித்தனமான காலகட்டம்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல இங்கிருந்த கைதிகளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்காங்க. நகங்களை பிடுங்கிறது, பற்களை பிடுங்கிறது, அங்க இருக்கிற நாய்களை வச்சு அவங்கள கடிக்க விடுறதுன்னு ரொம்பவே கொடூரமா அந்த கைதிகளை அவங்க நடத்தியிருக்காங்க. இங்க சித்திரவதைகள் உடல் அளவுல மட்டும் கிடையாது, மன அளவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கைதிகளுக்கு போலியான மரண தண்டனையை நிறைவேற்றுவாங்க. அதைய மாக் எக்ஸிகியூஷன் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம கைதிய
கொண்டு வந்து தூக்கு மேடையில நிறுத்துவாங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அவங்களை கொண்டு போய் சிறையில அடைச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களும் இங்க அதிக அளவுல நடக்கும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த கைதிகளை மனதளவுல பாதிச்சு அவங்கள பயத்திலேயே வச்சிருக்கும். அளவுக்கு அதிகமான கைதிகளோட எண்ணிக்கையும் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. ஒரு பெரும் கூட்டத்தையே அந்த சிறைச்சாலையில அடைச்சு வச்சதால ஆண்களையும் பெண்களையும் ஒரே சிறை அறையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுதான் இன்னும் கொடுமையா இருந்திருக்கு. கமிட்டி மேக்சிமம் பிரிசன் இந்த சிறைச்சாலை கென்யா நாட்டுல இருக்கு. இந்த சிறைச்சாலையை 1970ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. இந்த சிறைச்சாலை மிகப்பெரிய சுவர்களையும் எலக்ட்ரிக் முள்வேலி அமைப்புகளையும் கொண்டது. நாட்டில் இருக்கிற மிக கொடூரமான கைதிகள் அடைச்சு வைக்கிறதுக்காக இந்த சிறைச்சாலையை அவங்க கட்டியிருக்காங்க. இந்த சிறைச்சாலையில மொத்தமா 1400 கைதிகளை மட்டும் தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா இப்ப இந்த சிறைச்சாலையில கிட்டத்தட்ட 4000 கைதிகள் இருக்கிறாங்க. இங்கேயும் கைதிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால கைதிகளுக்கான இடப்பற்றாக்குறைங்கிறது அங்க அதிகமாகவே இருக்குது. அதனால கைதிகள் தூங்கறக்கும் கூட அங்க இடம் கிடைக்காது. அதிகப்படியான கைதிகள் இங்க இருக்கிறதால சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கு அந்த சிறை நிர்வாகத்தால முடியல. அதனால கைதிகளுக்கு இடையே பலவிதமான நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிறைச்சாலையில உணவு பற்றாக்குறையும் தலை விரிச்சாடுது. அதனால அங்க இருக்கிற கைதிகளுக்கு ஒரு நேர உணவு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு. அதனால தினமும் அங்க கைதிகளோட வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாவே இருக்கு. மருத்துவ வசதிகள் இந்த சிறைச்சாலையில மிக மிக குறைவு. அப்படி கிடைக்கிற மருத்துவ உதவியும் கூட கைதிகளுக்கு எந்த ஒரு பயனையும் தரது கிடையாது. இங்க இரவு 8 மணிக்கு மேல யாரும் சிறை அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. 9 மணிக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் தூங்கி இருக்கணும். ஆனா சிறையில இடவசதி பற்றாக்குறையால கைதிகள் தூங்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அப்படி தூங்காத கைதிகளை அடிச்சும் கொடுமை பண்ணியிருக்காங்க. கைதிகளை கட்டுப்படுத்துறதுக்காக சிறை அதிகாரிகள் வன்முறையை கையாளுறாங்க. அவங்க அங்க இருக்கிற கைதிகளை கொடூரமா தாக்குறதால பல பேர் இறந்தும் போறாங்க. அதனாலேயே இந்த சிறைச்சாலை மேல மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் இருக்கு. மெண்டோசா பிரிசன் இந்த சிறைச்சாலை அர்ஜென்டினா நாட்டுல அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலை உலக அளவுல ஒரு விஷயத்துக்கு ரொம்பவுமே பேர் போனது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிறைச்சாலையில நடக்கிற மிகப்பெரிய சிறை கலவரங்கள் தான். இந்த சிறைச்சாலையில மொத்தமா 600 கைதிகளை மட்டும் தான் அடைச்சு வைக்க முடியும். ஆனா இங்க கைதிகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமா போயிருக்குது. அதனால இந்த சிறைச்சாலையில நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குதுன்னா ஒரே ஒரு கைதிய அடைச்சு வைக்க வேண்டிய இடத்துல 6க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதனால கைதிகள் தூங்குறதுக்கு வரிசை முறையை பயன்படுத்துறாங்க. அதாவது ஒருத்தர் தூங்கி எந்திரிச்ச பிறகுதான் இன்னொருத்தர் போய் தூங்க முடியும். இதனால பல கைதிகள் வெளியிலையும் தரையிலையும் படுத்து தூங்கிடுவாங்க. இங்க டாய்லெட் வசதிகள் ரொம்பவே மோசமா இருக்கும். அதனால கைதிகள் பிளாஸ்டிக் கேன் இல்லனா பிளாஸ்டிக் பாட்டில்கள்ல தான் உடல் கழிவுகளை வெளியேற்ற முடியும். இங்க இருக்கிற சிறை நிர்வாகம் அங்க இருக்கிற கைதிகளுக்கு எந்த ஒரு மருத்துவ பெசிலிட்டியும் செஞ்சு தரது கிடையாது. கூட்டம் அதிகமா இருக்கிறதால பல கைதிகளுக்கு பலவிதமான நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டா அது மற்றவங்களுக்கு வேகமா பரவக்கூடிய மோசமான நிலைமை அங்கிருந்திருக்கு. சிறை கலவரங்களாலையும் போதிய மருத்துவ வசதி இல்லாததாலையும் பல பேர் இங்க இறந்து போயிருக்காங்க. சாப்பாட்டுக்காகவும் தூங்குறதுக்காகவும் இன்னும் சில அடிப்படை தேவைகளுக்காகவும் கைதிகளுக்கிடையே வன்முறையானது தினந்தோறும் நடக்கிற ஒரு நிகழ்வாவே மாறிடுச்சு. இங்க சிறை கைதிகளுக்கு அடிப்படை வசதிகள் வேணும்னு உலகின் பல்வேறு பகுதியில் இருக்கிற மனித உரிமை சங்கங்கள் அந்த கைதிகளோட உரிமைகளுக்காக இப்ப வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. கில்டானி பிரிசன் இந்த சிறைச்சாலை ஜார்ஜியாவோட தலைநகரான டிபிலிசில அமைஞ்சிருக்கு. இந்த சிறைச்சாலை இங்க நடந்த மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களுக்கு ரொம்பவுமே பேர் போனது. அதுலயும் குறிப்பா 2010ல இந்த சிறையில நடந்த மனித உரிமை மீறல்கள் வெளியே வந்த பிறகு அது உலகையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனால ரெட் கிராஸ் போன்ற மனித உரிமை கழகங்கள் இந்த சிறைச்சாலை மேல பயங்கர குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருக்கிற கைதிகள் மீதான வன்முறையை இங்க கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. லஞ்சமும் இங்க தலைவிரிச்சு ஆடி இருக்குது. 2012 ஆண்டு இந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்த பயங்கரங்கள் வீடியோவா லீக் ஆயிருக்குது. அதுல அங்க இருக்கிற கைதிகளை அங்க இருக்கிற காவலர்கள் கொடூரமா தாக்குறது, பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, அவங்களை சித்திரவதை படுத்துறதுன்னு பல காட்சிகள் அதுல பதிவாயிருந்தது. ஜார்ஜியா நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்ல அந்த சமயத்துல இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. இது உலகத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதனால அரசாங்கத்துக்கு எதிராக உள்நாட்டுல மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சது. இந்த போராட்டத்தால அந்த அரசாங்கத்தில் இருந்த பல அமைச்சர்களும் போலீஸ் அதிகாரிகளும் தங்களோட வேலையை ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதன் பிறகு அந்த நாட்டுல நடந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு இந்த நிகழ்வு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஒரு கைதியை அடைச்சு வைக்கிற இடத்துல 3க்கும் மேற்பட்ட கைதிகளை அவங்க அடைச்சு வச்சதால கைதிகளுக்கு இடையேயும் பயங்கர சண்டைகள் நடந்திருக்கு. ஏற்கனவே சிறையில் இருந்த கைதிகள் புதுசா வர கைதிகளை பயங்கரமா அடிக்கிறது, நகங்களை பிடுங்கிறது, பற்களை பிடுங்கிறது, தலையை தண்ணிக்குள்ள அமுத்தி கொடுமை பண்றதுன்னு பல பயங்கரங்கள் அங்க நடந்ததா சொல்லப்படுது.
இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த ஆபத்தான சிறைச்சாலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.